என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? பொன்மேடி மேரிக்கிறமா வைத்தியமா இல்ல லூசா நீ? இருக்குது உண்மைதானமா சொன்னா தப்பா சொன்ன? நீ சொல்வது வாஸ்தவம் தான். உண்மையிலே நான் பெண் அல்ல. எப்படி? ஆண்டவன் கண்ணன் அடியே. புரிகிறதா? அர்ஜுனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று ஆணாகிறது நான் பெண்ணாக ஒரு மாதிரி வந்திருக்கிறேன். மாயமோகினியாக. மாயமோகினி டேய் மாயமோகினி இல்லடா. ஐயோ எப்படிதான் பேசுறீங்க இதெல்லாம்? மாயமோகினி. மாயமோகினி. அர்ஜுனனானவன் ஆழ விழுதிலே தொட்டிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்றி அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் அல்லவா? மொத்த கருத்து அடைக்கணும். இது என்ன உனக்கு சேரது இல்லையா? சன்னல் விட்டு விட்டுக்கிறியா? அதனால கேட்டேன். புறப்படி அர்ஜுனனை பார்க்கலாம். இறைவா மாயஜோகிரத்திலே மாய புறவி அடக்குகிறேன். இறுதியாக என்னுடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று இந்த ஆரவிழதை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வனத்திலே மனித நடமாட்டம். ஐயா யார் ஐயா நீங்கள்? நீண்ட நேரமாக என் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே எம்மை காத்துள்ள வேண்டும் தாயி. உன்னை நான் காப்பாத்துறேங்க. காப்பாத்துறேன்னா ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் செய்யணும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் காப்பாத்திடுறேன். என்ன சத்தியம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு சத்தியம் பண்ணி. ஏற்கனவே நான் 8 மனைவிகளை மணந்து நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் 9வது மனைவியா இருக்கிறேன். 9வது நீ 9. டேய் 9 ஐயோ 8 மனைவியா கூட நான் 9வது மனைவியா இருக்கிறேன். எனக்கு கட்டிக்கணும் சொல்றேன். அவன் நீ அப்புறம் 9. டேய் 9வது மனைவி 9. சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னுடைய உயிர் பிழைக்க வேண்டும். ஆமா இல்லன்னா நீ அதிலே தான் தூங்கி கிடக்கும். ஐயோ உயிர் போயிடும். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நாடகத்துல. என்ன விஷயம்? காப்பாற்ற வேண்டும் என்றால் சத்தியம் சரி. உன்னை மணமாலை சூடுகிறேன். சத்தியமான வாயில சொல்லுங்க. சத்தியமா கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியமா கண்ணபுரம் திருவடி சாட்சியா சொல்லு. சரி அவ ஏமாத்து. ஆண்டவன் கண்ணன் சாட்சியாக நான் திருமணம் செய்கிறேன். அங்க வை அப்படி சொல்லுங்க. அங்க வை. என்ன வை? கதைய சத்தியத்தை வை. ஆண்டவன் கண்ணன் சாட்சியாக உன்னை மணமாலை சூடுகிறேன். காப்பாத்து. அது ஓடுவாரு. எங்க ஓடுவாரு? ஐயா நீ ஓடுறாரு விட மாட்டாங்க. எவ்வளவு தொழுவு ஓடுவேன்? 3வது ஒரு தாண்ட கட்டி உனக்கு புடிச்சுடுவாங்க. எவ்வளவு தொழுவு ஓடுவேன்? வந்துட்டா நல்லது. பாப்பா ஏற்கனவே நான் 8 மனைவிகளை மணந்திருக்கிறேன் தாயே. வேண்டாம் அம்மா. நாரிகள நாங்க விட்டான வேலையா? என்னங்க
வந்துருச்சு. ஆமா. ஆனா உங்க சம்சாரத்தை கூடுங்க இப்போ. கண்ணே மாயமோகினி விளக்கமா கேளு இப்போ. நீ சொல்லுமா யாரு? அர்ச்சனா, நான் தான் உன்னுடைய தாய் மாமன் கண்ணன் அடியேன். கண்ணனா, எதற்காக இந்த வாழ்க்கை? உன்னுடைய மனதை சோதிக்கணும் வந்தாரு. ஆனா இப்ப இந்த வடிவத்தில் இருக்கிறாரு. சுயவாதம் இப்ப எடுக்க போறாரு. இப்பப்பா சரி மாழவா, என்னொருவை தாயாரை ஆனடித்தேன், தமையனை நிந்தித்தேன், தம்பிமார்களை நிந்தித்தேன். ஆதலால் மாயவனாக வந்து நாட்டை பக்கத்துல ஆமா மீண்டும் தமிழனுக்கு இந்த நாட்டை கொடுத்து நீங்கள் எல்லாம் பக்கத்துல உங்களுக்கு வந்த புரியுதா? அடடே, தர்மராஜாவை அழைத்து மீண்டும் இந்த நாட்டிற்கு அரசனாக மறுபடி சொல்ல வேண்டும். ஆமா சரி. இப்போ உன்னை நான் எவ்வாறு உன்னை நம்ப முடியும்? மாய மோகினி என மாயவன் என கூறுகிறாயே, எவ்வாறு உன்னை நம்ப முடியும்? இதை என்னுடைய சிவரத்தை காட்டுகிறேன். ஆகட்டும், பார்க்கலாம். மாழவா, எல்லாம் உன்னுடைய மாளிகைதானா? மாழ மோகினியாக வந்து எதற்காக இந்த கபட நாடகம் 60 நிமிடத்தில் 60 பிள்ளைகள் எதற்காக திருமாலி? ஏனென்றால் தவத்திற்கு சென்று பொழுது ஓர் சமயத்தில் நானோ காமிகார் சிவனத்தில் இருக்கின்ற போது வியாத பெருமானுடைய வார்த்தை கேட்டு தமிழ் வழியாக சென்றேன். அந்த நேரத்திலே மோகினியாக வந்து மாழ மோகினியாக வந்தாய். அந்த நேரத்திலே கூட முடியாது என்று வைத்தேன். ஆதலால் அந்த ஆசிரியர் பட்டக்குறை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நீங்கள் மோகினியாக வந்து உன்னை பிறந்து 60 பிள்ளைகளை இருந்தது அதற்கு காரணம் படாத பாடுபடுத்தி விட்டீர்கள் மாயவா. இருந்தாலும் இது முதல் கொண்டு எங்களுக்கு நாடு வேண்டாம், நாடு வேண்டாமா, நகரம் வேண்டாம். ஆனால் பட்டது எப்போதும் உன்னுடைய நாடு உன்னுடைய நாடியா? உங்களுக்கு நாடு வேண்டாம் என்றால் இதற்கு முன்பதாக தர்மபுத்திர மகாராஜன் எப்படி அண்ணாவே சிம்மாசனத்தில் அமர்ந்து முன்போல ஆட்சி விடத்தில் அமர்ந்து இந்த பட்டத்தினாரியாக திரௌபதியை இருக்கட்டும் ஆமா அண்ணா மாணவர் என்று சொல்லக்கூடிய 50 மன்னராக நிறைவேற்றும். அண்ணவருக்கு பின்னவராக நாங்கள் இருந்த அவரிடம் பணிகளை நன்றாக முடிந்து அவரால் நாங்கள் நல்லாசி பெறுகிறோம். நாடே எனக்கு வேண்டாம், கொஞ்சமா நாடியாட வச்சுங்க. சிறிய தவறு செய்தீங்க, தவறு செய்து நீங்களா? ஆனா பாருங்க, அண்ணன் தானுங்க, அண்ணன் போய் இப்படி அடிக்கலாமா? உனக்கு மேல 3 மடங்கு வாங்கிட்டேன். சரி, பாதத்தில் மேல உங்களை மன்னித்து விடுகிறேன். சரி தம்பி, இதற்கு முன்பதாக எப்படி அரசாட்சி செய்வோமோ அதை போல அரசாட்சி செய்ய வேண்டும். உனக்கு தகுந்த பதவி. சரி, பீமன் மற்றும் செல்வம் என்போடு ஒளிந்தரே. கொண்டு எங்களுக்கு இந்த நாட்டாசை வராது. நாட்டாசை வேண்டாம். எங்களை பார்த்தார்கள் இந்த நாட்டு மக்கள் திருந்தட்டும், இந்த நாட்டு நாடு மக்கள் வேண்டும், நகர வேண்டும் என்று கேட்கின்றவர் அண்ணனை அடித்து, தாயை அடித்து, தாரத்தை அடித்து, உலகத்தில் உள்ளவர்கள் எத்தனையாக அங்கே கொடும் இன்னங்களுக்கு ஆராகிறார்களோ அது என்போடு ஒழியட்டும். இங்கே நாட்டின் கொத்தவராகிறார்கள் இருந்தும் கூட மாபெரும் பயனடைகிறோம். அண்ணா தர்மராஜாவை அரட்டும் தளபதி துணை தளபதியாக கொண்டு நியமிக்கிறேன். இன்னும் பாண்டவர் பாகப்பிரிவினை அல்லது தீபநற்றல் கர்வபங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதுவரை முடிவடைகிறது. நாடகத்தில் ஆசிரியர்